தட்டி ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கோம். நான் வச்சிருக்க இட்லி தட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி அது துணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி துணி வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இதே இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு குட்டி இட்லி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதனால ஆன்லைனில் தான் இந்த வந்து பிளேட் வந்து வாங்கிட்டேன். 2 பிளேட் வந்து வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா 300 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது இட்லி சட்டிக்குள்ளேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அப்படி உள்ள வச்சிடலாம். உள்ள வச்சுட்டு இதை இப்படி வச்சுட்டு மேலே அந்த இன்னொரு பிளேட் அதை வச்சு மூடி வச்சுட்டோம்னா பிளேட் மிஸ் ஆகாது. நம்ம இது மட்டும் தான் வாங்கியிருக்கோம். இது எப்படி நம்ம தனியாக இதுக்குன்னு ஒரு சட்டிலாம் வாங்கணும் அவசியமே கிடையாது. இடையில ஒரு பிளேட் இருக்குல்ல, அந்த பிளேட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுடலாம். இதை போட்டுட்டு இப்போ இட்லி ஊற்றி நம்ம வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பிளேட்டை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதில் நெய் அல்லது எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இப்போ மாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக நல்லா பக்குவமாக எடுத்துக்கோங்க. இதுக்கு இந்த ஸ்பூனே போதுமானது, பெரிய சைஸ் ஸ்பூனில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், 2 தட்டையும் நம்ம ஊற்றியாச்சு. அப்படியே மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். அதான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா கும்முன்னு அழகாக வெந்திருக்கும்.